வணக்கம். நான் ஸ்கூல் படிக்கும்போது ரேடியோல தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்களோட இன்று ஒரு தகவல் அப்படின்ற நிகழ்ச்சி மூலமா அவரோட சின்ன சின்ன கதைகள் கேட்டிருக்கேன். அவருக்கே உரிய ஒரு தனி பாணியில அவர் ரொம்ப சுவாரஸ்யமா அதெல்லாம் சொல்வாரு. எனக்கு பிடிச்ச கதை ஒண்ணு. ஒருத்தர் ரொம்ப கவலையோட இருந்தாரு. எத பத்தி கவலை அப்படின்னோம். எதிர்காலத்த பத்தி கவலைப்படுறேன்னாரு. ஏன்னு கேட்டோம். பாதையே புரியல. ஒரே இருட்டா இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல சார் அப்படின்னு சொன்னாரு. நம்மள்ல பல பேருக்கு இப்ப அதே கவலை தான். அதுக்கான ஒரு சின்ன கதை இது. ஒரு மலை அடிவாரத்துல ரொம்ப அழகான கிராமம். அந்த மலை ரொம்ப உயரமானது. அடர்த்தியான செடி, கொடி, மரங்களால நிரம்பி இருக்கும். அ மலை மேல இருக்க கோயிலுக்கு போறதுக்கு பகல் பொழுதிலேயே வெளிச்சம் தெரியாது. அத்தன அளவுக்கு அடர்த்தி, ரொம்ப இருட்டு. முதல் நாள் ராத்திரியே கிளம்புனா தான் மறுநாள் காலையில போய் சேர முடியும். அந்த கிராமத்து இளைஞன் ஒருத்தன் அந்த மலைக்கு போறதுக்காக வரான். அவன் கையில இருக்க விளக்கு 10 அடி தூரத்துக்கு தான் வெளிச்சம் குடுக்கும். நம்ம கையில இருக்க விளக்க வச்சு 10 அடி தூரம் தானே போ முடியும். அதுக்கப்புறம் என்ன பண்றது? அப்படின்னு ஒரே தயக்கம். அதனால அப்படியே நின்னுட்டான். அப்போ ஒரு முதியவர் வந்தாரு. அவர் கையில ஒரு 5 அடி தூரத்துக்கு வெளிச்சம் தர விளக்கோட வந்தாரு. அந்த இளைஞன் கேட்டான், "ஆ என் கையில இருக்க விளக்க வச்சே நான் போக முடியல. நீங்க இவ்ளோ சின்ன விளக்க வச்சு எப்படி போவீங்க?" அப்படின்னு கேட்டான். அதுக்கு முதியவர் சொன்னாரு, "ஓ! இதுக்கு தான் நீ இவ்வளவு தயங்கி நிக்கிறியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு, "உன் கையில இருக்க விளக்க வச்சு நீ முன்னாடி போ. அது 10 அடி தூரத்துக்கு வெளிச்சம் குடுக்கும். ஆ போய் போன 10 அடி தூரம் போன பிறகு நின்னு பாரு. பார்த்து மறுபடியும் 10 அடி தூரத்துக்கு பாதை தெரியும். இதே மாதிரியே நீ முன்னேற முன்னேற அந்த விளக்கு வெளிச்சமும் முன்னேறும். இந்த விளக்க வச்சே உன்னால எவ்வளோ கிலோமீட்டர் தூரம் வேணாலும் போக முடியும்." அப்படின்னு சொன்னாரு. இளைஞனுக்கு அப்பதான் முதியவர் சொன்னது புரிஞ்சுது. அதே மாரி அவனும் மலை உச்சிக்கு போய் சேர்ந்துட்டான். இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுன்னா, நீண்ட கால திட்டம் ஒண்ணு போடும்போது, நம்ம கிட்ட இருக்கிறத மறந்துட்டு மனச போட்டு குழப்பிக்க கூடாது. நம்ம எதிர்காலம் நம்ம கையிலேயே இருக்கு. கண் முன்னாடி இருக்கிறத வச்சு ஆரம்பிச்சா, போக போக வழி புலப்படும் அப்படிங்கிறாரு பெரியவரு. நம்ம போடுற பெரிய பிளான் எல்லாம் இப்படிதான். ஒவ்வொரு அடியா எடுத்து வச்சா போய் சேர்ந்துடலாம். இல்லன்னா மலைச்சு போய் நிக்க வேண்டியது தான். இது நான் வந்து சின்ன வயசுல கேட்ட கதை. கார்ப்பரேட் ஆஃபீஸ்ல இப்ப சாஃப்ட் ஸ்கில் ட்ரெய்னிங் அப்படின்னு குடுக்குறாங்க. அந்த ஒரு ட்ரெய்னிங்ல ஹவ் டூ அச்சீவ் கோல் அப்படின்ற செஷன் அட்டெண்ட் பண்ணேன். அதுல உங்க கோல செட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன டாஸ்க்கா பிரிச்சுக்கோங்க. அ ப்ராப்பரா ட்ராக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த கதையும் அதே தானே சொல்லுது. அதுதான். நம்ம வாழ்க்கையில கதைய வந்து கதையா கேட்காம, அது நம்ம வாழ்க்கைக்கு எப்படி ஒத்துப்போகுது அப்படின்றத வந்து யோசிச்சோம்னா நல்லாருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். சரி. நம்ம வாழ்க்கை நம்ம கையில. வாழ்ந்து தான் பார்ப்போமே! நல்ல கோலோட.